பஸ்கா பலிகள். மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 1 பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இந்த பிரகாரம் 7 நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. கர்த்தர் பஸ்காவின் போது செலுத்த வேண்டிய பலிகளை நியமனம் பண்ணுகிறார். பஸ்கா பலிகளை பற்றி கர்த்தர் தம்முடைய நியமங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் என்பது பஸ்காவை பற்றிய கர்த்தருடைய நியமம் ஆகும். இஸ்ரவேல் ஜனத்தார் 6 பண்டிகைகளை வருஷாந்திர பண்டிகைகளாக ஆசரிக்கிறார்கள். அதன் விவரம் வருமாறு: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தகோஸ்தே தினத்தில் முதற் பலன்களின் பண்டிகை, எக்காலங்களின் பண்டிகை, மகா பாவ நிவாரண நாளின் பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை. பஸ்கா பண்டிகை 7 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. இந்த 7 நாட்களில் முதலாவது நாளும் கடைசி நாளும் ஓய்வு நாட்களாக பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்தமான ஓய்வு நாள். அந்த நாளில் பரிசுத்தமான சபை கூடுதல் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இஸ்ரவேல் புத்திரர் எக்காலத்திலும் நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூற வேண்டும். அதற்கு அடையாளமாக அவர்கள் பஸ்கா பண்டிகை நாளில் கர்த்தருக்கு விசேஷித்த பலிகளை செலுத்துகிறார்கள். பஸ்கா பண்டிகை 7 நாட்களுக்கு ஆசரிக்கப்படும் போது இந்த 7 நாட்களில் முதலாவது நாளும் கடைசி நாளும் கர்த்தருக்கு ஓய்வு நாளாக இருப்பதினால் அந்த நாட்களிலே விசேஷித்த பலிகள் செலுத்தப்படுகிறது. ஓய்வு நாளின் போது செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 1 பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கு என்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பலிகள் எல்லாம் ஓய்வு நாளில் செலுத்தப்பட வேண்டிய பலிகளாகும். இந்த பலிகளோடு சேர்த்து காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்த வேண்டும். இந்த பிரகாரம் 7 நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டும். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: முதலாம் மாதம் 14ஆம் தேதியில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பமாகும். அதை 7 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது.
கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 1 பங்கையும் செலுத்த வேண்டும். பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி போஜன பலியையும் செலுத்த வேண்டும். இந்த பிரகாரம் 7 நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டும். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. மெல்லிய மாவு செலுத்தப்பட்ட சம்பவங்களை பற்றிய விவரம் வருமாறு: 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பமாகும். அதை 7 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 1ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 1 பங்கையும் செலுத்த வேண்டும். பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி போஜன பலியையும் செலுத்த வேண்டும். இந்த பிரகாரம் 7 நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டும். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. மெல்லிய மாவு செலுத்தப்பட்ட சம்பவங்களை பற்றிய விவரம் வருமாறு: ஒவ்வொரு காளையோடு 10 3 பங்கு, ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு 10 2 பங்கு, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடு 10 1 பங்கு, ஒவ்வொரு வெள்ளாட்டு கடாவோடு 10 1 பங்கு. இவை தவிர அடைகள் அதிரசங்கள் ஆகியவையும் மாவினால் செய்யப்பட்டு கர்த்தருக்கு படைக்கப்பட்டது. பானபலி செலுத்தப்பட்ட சம்பவங்களை பற்றிய விவரம் வருமாறு: ஒவ்வொரு காளையோடு அரைப்படி, ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு படியில் 3 1 பங்கு, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடு காற்படியில் 1 பங்கு,